ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வீவர்ஸ், வணக்கம். முகத்தில் பொலிவு இல்லை, முகம் கலராக இல்லை, ரொம்பவே சோர்வாக இருக்குது, முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது, ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முகம் பார்க்கறதுக்கு புத்துணர்வாகவும் அழகாகவும் பொலிவாகவும் கலராகவும் மாறிடும். என்ன அப்படின்னா வேப்பிலை எடுத்துக்கோங்க. வேப்பிலை, பப்பாளி, தேன், இது மூணும் சேர்த்து தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வேப்பிலையை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வேப்பிலை ஒரு 2 டீஸ்பூன் அரைச்ச அந்த வேப்பிலை பேஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே அளவு தேன் எடுத்துக்கோங்க. வேப்பிலையை என்ன பண்ணிங்கன்னா பச்சை வேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அதோட பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதே அளவு அதோட தேன் சேர்த்துருங்க. அதே அளவு பப்பாளி இருக்குது பார்த்தீங்களா, பப்பாளியை நல்லா மசிச்சு அதோட சேர்த்துருங்க. இப்போ அது மூணையுமே ஒன்றாக்கிடுங்க. அதாவது வேப்பிலையோட பேஸ்ட்டு, வேப்பிலையை அரைச்ச பேஸ்ட்டு, தேன், பப்பாளி, இதை மூணையுமே நல்லா ஒன்றாக்கிட்டு நம்ம முகத்தில் இப்போ போட்டு ஒரு ஃபேஷியல் பேக் மாதிரி போட்டுருங்க. நல்லா முகத்தில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருங்க. 30 மினிட்ஸ் வச்சு நல்லா இப்போ 30 மினிட்ஸ் முகத்தில்னால முகமே நல்லா ஃபுல்லாக ஊறிடும். நல்லா முகத்தில் உள்ள துவாரங்கள்லாம் இந்த பேஸ்ட் செல்லும். செல்லு என்ன ஆகும் அப்படின்னா அதில் எதுவும் செத்த செல்லு, டெட் செல் இருந்துச்சுன்னா அதுக்கு உயிர்ப்பித்து கொடுக்கும். நமக்கு முகத்தில் ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். இப்போ 30 நிமிஷம் கழித்து நம்ம குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிடலாம். நார்மல் வாட்டரில் இல்லைனா குளிர்ந்த நீர் இருந்தாலும் அதில் நம்ம வாஷ் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு 3 நாளைக்கு ஒன்ஸும் செய்யலாம். இல்லை டெய்லியுமே இந்த பொருள்லாம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் டெய்லியுமே செய்யலாம். இதை நீங்கள் செஞ்சு வர உங்கள் முகத்தில் உள்ள கரும்புள்ளி, அதாவது அழுக்கு சுத்தமாக நீங்கிடும். அழுக்கு நீங்கி புத்துணர்வு இல்லை அப்படின்னா ஒரு புத்துணர்வை கொடுக்கும், பொலிவை கொடுக்கும். அதில் மேலில் படர்ந்திருக்க அழுக்கெல்லாம் சுத்தமாக நீங்கிடும். பார்க்கறதுக்கு கருப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க செஞ்சால் முகம் பொலிவு பெறும், முகத்துக்கு கலர் கொடுக்கும். ஸோ கலர் இல்லாதவங்க, முகத்தில் புத்துணர்ச்சி இல்லாதவங்க, முகத்தில் கருமை படலம் படர்ந்து இருந்துச்சுன்னா இதை செய்யலாம். இது ஒரு நல்ல மருந்து. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். முகம் பார்க்கறதுக்கு புத்துணர்ச்சியாகவும் அழகாகவும் கலராகவும் நல்ல மினுமினுப்பாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.